Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Taste the symphony of Milky Mist Capella Chocolatum. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கண் இல்லாம பிறக்கிறாங்க, வீடு இல்லாம பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பிற்போக்குத்தனமாக மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தை பிறந்துடும், வாழ்க்கையே போயிருச்சுங்கிறாங்க. குடும்பங்கள் ஊனமுற்ற குழந்தைகளை பெற்றெடுத்த தாயை குடும்பங்கள் ஒதுக்கி வச்சிருது. நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தில் தான் இப்படி பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது இன்னும் வேதனைப்படாதா? சங்கர் ஒரு கீழே வர்றாரு, ஒரு பார்வை மாற்றத்தினால அவர் கருத்தியல் ரொம்ப ஆழமாக இருக்கார் பொழுது கூட அவர் எவ்வளவு ஆக்ரோஷமாக அவரை கையாண்டார் கவனிச்சிங்களா போல. உங்கள் பேர் என்னன்று கேட்கறதுலே ஒரு அதிகார துணி இருந்துதான் அவருடைய ஈகோ பாதிக்கப்பட்டுச்சான். அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூட எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல். ஆல் ஆர் ஈக்குவல்ங்கிறார். எல்லாரும் ஈக்குவல்னு சங்கர் சொல்றாரு. நீ சிஇஓ விட பெரிய அறிவாளியா? நீ எப்படி? சிஇஓ யார்? ஒரு ஆசிரியராக இருந்து மேல வர்றவர் தான் சிஇஓ. யாருக்கும் கொம்பு கிடைச்சல சொல்லியே. இவர்களெல்லாம் கெட்டவர்கள், இவர்களெல்லாம் நம்மவர்கள். இந்த தாட் இந்த கருப்பு வெள்ளை சிந்தனை இல்லையா? ஆன்மீகத்துக்கும் நாத்திகத்துக்கும் ஒரு ரெண்டே விஷயம் தான். நடக்கட்டும் நம்புறேன் அப்படின்னு சொன்னா நாத்திகம், நம்புங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா ஆன்மீகம். ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவையாங்கிறது பாருங்க. ஒன்று பணம் மோட்டிவுங்க. இப்போ அந்த ஆன்மீகம்ங்கிற போர்வைக்குள்ள வர்றது, மோட்டிவேஷன் ஸ்பீக்குங்கிறதுக்கான அந்த போர்வைக்குள்ள வர்றதெல்லாம் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான். ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை தான் இந்த வேலை. இவர்கள் தொடர்ச்சியாக இந்த பின்புலத்துக்குள்ள வந்து பாவம் புண்ணியம் பேசிக்கிட்டு, பிற்போக்குவாதத்தை பேசிக்கிட்டு, அதை குழந்தைகளை நம்ப வைக்கிறது, அள வைக்கிறது. 10ஆம் கிளாஸ் மாத்திரமே படிச்சிருக்கக்கூடிய ஒரு அறிவிலிக்கு பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு தூரம் தூக்கி வால் பிடிச்சிட்டு அலையுதுன்னா இதனுடைய தராதரம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி மாதிரியான வலதுசாரிகளுடைய சப்போர்ட் இருக்கு. நம்மளை இங்க என்ன செஞ்சிட முடியும்? சட்டத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், வளைத்து விடலாம். வரட்டும். அந்த அவருக்கு என்ன அந்த திமிர் இருக்கிறதோ அதே திமிர் எங்களுக்கும் இருக்கும் இல்லையா? அதே திமிர் அந்த நீ வந்து பார்ப்போம். நீங்க ஓடி ஒளிய சொல்லலையே. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அரசு பள்ளியில் திரு மகாவிஷ்ணு என்பவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுறது பெரிய சர்ச்சையாக வெடிச்சுது. குறிப்பாக போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் தான் அந்த மறுஜென்மம் அதில் அனுபவிக்கிறாங்கிற மாதிரி சர்ச்சையாக பேசியிருந்தாங்க. அது ரொம்ப பேசு பொருளாக போயிட்டுருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது மாற்றுத்திறனாளிகளை இப்படி கொச்சைப்படுத்துகின்ற, அவர்களுடைய கண்ணியத்தை பாதிக்கின்ற வகையில் பேசியிருக்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய செயல் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளிகள் உரிமை சாசனம், உரிமை உடன்படிக்கை, UNCRPD, ஐநா உன்னுடைய யூஎன் கன்வென்ஷன் ஃபார் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸில் படி தப்பு. ஐநா சபையில் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. அதனுடைய சரத்துகள் படி நான் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது யதார்த்த ஒரு விஷய களம். அதுக்கு அது எதிரான விஷயம். மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம், இந்த ஐநா உரிமை உடன்படிக்கை சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் கையெழுத்து போட்டதுனால இந்தியா மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சரத்து 92(1) கீழே பொதுவெளியில் ஒரு மாற்றுத்திறனாளியை கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது மிகப்பெரிய தவறு. செக்ஷன் 92(1) மாற்றுத்திறனாளிகள் சட்டப்படியே அது தப்பு. அது 2 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனைக்கு தண்டனை கொடுக்க வல்ல ஒரு சட்டத்தினுடைய சரத்து. அதனால் இந்த சரத்துகளின் கீழே மகாவிஷ்ணுவின் மீது வழக்குகள் பதியப்பட வேண்டும் என்று டிசம்பர் 3 இயக்கம் காவல்துறை ஆணையர் அவர்கள்ட்ட கடிதம் கொடுத்துருக்கோம். கூடிய விரைவில் அதை களத்துக்கு கொண்டு வருவாங்க நாங்கள் நம்புகிறோம். மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நோகடிக்கக்கூடிய ஒரு பிற்போக்குவாதமாக தான் நம்ம பார்க்குறோம். அதற்கு அறிவியல் ரீதியாக எந்த விதமான விளக்கங்களும் அதற்கு இல்லை. நீங்கள் தத்துவார்த்த ரீதியாக பார்த்தால் கூட அவங்க திருவருட்பாவை மேற்கோள் காட்டுறேன், அதை காட்டுறேன்னு சொல்கிறாங்க. அவங்க மேற்கோள் காட்டிய வள்ளுவர் பெருந்தகைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாவத்திற்கும் ஊனமுற்றோர்களாக அல்லது ஒரு உடலில் ஒரு அவயம், ஒரு பொறி இல்லாமல் இருந்து பிறப்பதற்கு யாருக்குமே பழி இல்லை, அது இயற்கையின் செயல், அவ்வளவுதான் அப்படிங்கிறத பார்ட் ஆஃப் டைவர்சிட்டி அப்படிங்கிறத உலக பன்முகத்தன்மையில் இயலாமை என்பது ஒரு முகம், அது அது இருக்கும், அது இல்லாமல் உங்களுக்கு மற்றது கிடையாது அப்படிங்கிற அந்த பார்வையை வள்ளுவ பெருந்தகை தான் சொல்லியிருக்கார். பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பணி, இவ்வளோதான் விஷயம். பொறியின்மை அப்படின்னாலே கணிப்பொறின்னு சொல்கிறோம் இல்லையா, பொறியாளர் சொல்கிறோம் இல்லையா. பொறியின்மை என்றாலே ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு அங்கம், அது இல்லாமல் பிறக்கிறது யாருக்கும் பழி என்றது. அண்ணனுடைய பழி இல்லை, அப்பாவுடைய பழி இல்லை, அவனுடைய பழி இல்லை, அவன் முன்ஜென்ம வினை இல்லை என்பதை யாருக்குமே பழி இல்லைங்கிறத சொன்னது ரொம்ப வார்த்தை. அது யாருக்கும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. அப்போ உங்களுக்கு பொறியின்மை யாருக்கும் பழி என்று
அறிவை கொண்டு ஆழ்வினை இல்லை என்றால் அதுதான் பழின்னு தர ஒரே வார்த்தை. எது பழி இல்லைங்கிறத வள்ளுவர் மிக ஆழமாக சொல்லியிருக்கிறார். அப்புறம் அதே வள்ளுவர் இன்னொரு இடத்துல ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க, உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருவத்தை வச்சு கிண்டல் அடிக்கக்கூடாதுங்கிறத. பாடி ஷேமிங்னு இன்றைக்கி நீங்கள் 2024 ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பாடி ஷேமிங்கை வள்ளுவ பெருந்தகை, நம்ம முன்னோர் ஆசானாக இருக்கக்கூடிய வள்ளுவ பெருந்தகை ரொம்ப அவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. உருண்டு பெரும் வரக்கூடிய பெரிய தேர் இருக்கே, அந்த தேருக்கே அச்சாணி தான் மெயின். ஆனால் அச்சாணி சின்னதாக இருக்கும், பெருசு சிறுசு அழகு இல்லை அதுங்கிறதுலாம் கிடையாது. இப்போ இவர் பேசும்பொழுதே என்ன சொல்கிறாரு, நான் நீங்கள் அழகு இல்லாமல் பிறந்துக்கிறீங்கன்னா போன ஜென்மத்தை நீங்கள் செஞ்ச கர்மான்றார். அதை நம்ம பார்க்கும் பொழுது அதெல்லாம் வர்றாரு. அழகுக்கும் பாவத்திற்கும், உடலில் வருகின்ற வியாதிக்கும் பாவத்திற்கும் இது எவ்வளோ நோகடிக்கிற வார்த்தை. நீங்கள் இதெல்லாம் அரசியலுக்கு நீங்கள் அப்பாற்பட்டு வாங்க. நாங்கள் இப்போ தமிழ் சமூகம் எப்படிலாம் இல்லைங்க, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு கொண்டாடிய தமிழ் சமூகம். ஆனால் நீங்கள் நான் பார்க்கக்கூடிய எல்லா தோழர்களுக்கும் நான் ஒரு விஷயத்தை நான் கேட்குறேங்க. நம்ம தமிழ் பாட்டு, பழைய பாட்டுன்னு, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா, அது கைகள் இல்லாமல் பூக்களை அரவணைக்கவில்லையான்னு பாடியிருக்காங்களே. இதெல்லாம் எப்பேற்பட்ட பாடல்கள். அந்த குறையாக பார்க்கக்கூடாது என்பதற்கு எவ்வளோ அழகான விஷயங்கள். சங்க இலக்கியத்தில் முடமோசியார் இல்லையா, அவர்கள் எந்த வகையில் அவருடைய ஊனத்தை அப்படியே தாண்டி அது சாதாரண விஷயம் என்று அதை பெரிதுபடுத்தக்கூடாது என்பதை கடந்து எவ்வளவு பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே வருங்க, நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம எப்போ ஏற்பட்ட இடத்துல வரும். பராந்தக சோழன் 17 பார்வை இல்லாதவர்களோடு சேர்த்து கூட ஒரு ஆளை சேர்த்து மொத்தம் 18 பேராக ஒரு கோவிலில் பாடல்கள் பாடுவதற்கு நியமித்ததாக குடவோலை பாலசுப்ரமணியம் ஐயா சொல்ல நான் கேட்டேன், என்கிட்டயே சொல்ல கேட்டேன். அந்த 17 + 1 18 இருக்கு இல்லையா, அந்த குழுவுக்கு பராந்தக சோழன் வச்ச பேர் என்ன தெரியுங்களா, கண் காட்டுவார். அவர்கள் பார்வை இல்லாதவர்கள். ஆக எது பார்வை எது பார்வை இல்லை, எது பாவம் எது புண்ணியம். இப்போ கேன்சர் இன்ஸ்டியூட் போங்க நீங்கள், அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அந்த வியாதி வந்தவர்களுடைய மனநிலையிலேருந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா சார்? இப்போ நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு இப்படி வந்துருச்சுன்னு அதுக்கு நீ எப்படி சார் ஆறுதல் சொல்லுவீங்க? எனக்கு சமீபத்தில் என்னோட வேலை பார்க்கக்கூடிய ஒரு பேராசிரியர் ஃபோன் பண்ணார். என்னுடைய அக்கா மாப்பிள்ளைக்கு கேன்சர், ரத்தத்தில் வந்துக்கூடிய கேன்சர் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும் பொழுது நமக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது. எனக்கு ஏன் இப்படி வந்ததுன்னு அந்த மனசு சங்கடப்படுமே. நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால் வந்ததுன்னு சொன்னால் அது இன்னும் வேதனைப்படாதா? ஒரு மாற்றுத்திறனாளி பிறந்திருக்கிறார், எல்லாம் இது பரவாயில்லப்பா, இது சாதாரண விஷயம். ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. என்னை எங்கள் அப்பா எல்லாரும் முன்னாடி கூட்டு போய் காமிக்கிறதுக்கு வருத்தப்படுவாருங்க. ஏன்னா எங்கள் அப்பா எல்லாரும் முன்னாடி கூட்டு போய் என் பிள்ளை ஊனமுற்ற பிள்ளைன்னு, போலியோ வந்த பிள்ளை அப்படின்னு கூட்டு போய் காட்டவே வருத்தப்படுவார். நம்ம ஊர்கள் இன்னும் கிராமப்புறங்களில் இன்னும் இருக்குங்க. இந்த மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தையை, ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தையை, ஒன்றுக்கு மேற்பட்ட ஊனம் இருக்கக்கூடிய குழந்தையை பெற்றெடுத்த தாயார் துள்ளி ஆடி விளையாடிட்டு இருந்திருப்பான். சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பிற்போக்குத்தனமாக. சொத்து விட்டு போயிடக்கூடாது, இது விட்டக்கூடாதுன்னு அது சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தை பிறந்துடும், வாழ்க்கையே போயிடுச்சுங்கிறால. அந்த குழந்தைய தூக்கிட்டு குடும்பங்களெல்லாம், இப்போ சங்கர் சார்ட்ட காலில் பேசினேன், குடும்பங்கள் ஒதுக்கி வச்சுருக்கு சார். குடும்பங்கள் ஊனமுற்ற குழந்தைகளை பெற்றெடுத்த தாயை குடும்பங்கள் ஒதுக்கி வச்சிருது. நாளுக்கு நல்லது கெட்டதுக்கு போக மாட்டுறாங்க. நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தில் தான் இப்படி பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சங்கடமாக இருக்கும். இது இவர் பேசின வார்த்தைகள். நீங்கள் இதை விட்டுருங்க, அவர் பேசினார் அதில் இது வலதுசாரி, இது பிஜேபி, அதெல்லாம் விட்டுருங்க, அதை தவிர்த்துருங்க. அந்த வார்த்தைகள் மனசுக்கு நோகம் அடிக்கக்கூடிய வார்த்தைகளாக இல்லையாங்கிறத நான் நம்ம தமிழ் தோழர்கள்ட்ட விட்டுறேன், தமிழ் மக்கள்கிட்ட விட்டுருவோம். அவர்கள் இது சரி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் பார்க்கட்டும். ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிற்போக்குவாதம். இப்போ நான் இன்னும் இது மட்டும் முடிச்சிடுறேன். ஊடகவியலாளர்கள், என்னுடைய அன்பு நண்பர்கள், எனக்கு எங்களோட அவங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகளை எப்படி நல்ல விதமாக காட்டலாம், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆற்றலை எப்படி மேலே காட்டலாம்,
அவர்களை எப்படி வழிநடத்தலாம் அப்படின்னு எவ்வளோ நம்ம முயற்சி எடுக்கிறோம். இந்த மாதிரியான முயற்சிகளை இது தூக்கி பிற்போக்கு தூக்கி கீழே தெள்ளி போட்டுறாதா? நம்ம அத்தனை பேரோட முயற்சி தானே. இன்க்ளூஷன் பேசுகிறோம், அனைவருக்கும் அனைத்தும், ஒருத்தர் கூட விட்டுவிடக்கூடாது. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்துருன்னார பாரதி. ஒரு மனுஷனுக்கு உணவு இல்லைன்னா, அவன் உணர்வே இல்லாமல் போயிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். இது பாரதி கேட்டால் சும்மா இருந்திருப்பாரா? இது பாரதி கேட்டிருந்தாரா? சும்மா இருந்திருப்பாங்களா? அதனால் பார்க்கின்ற பார்வையில் ஒரு தெளிவு. அது 11 பருவத்து குழந்தைகள்கிட்ட போய் உட்காந்து அதுகள் எல்லாரும் ஈக்குவல் வா கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கருத்தியலையும் அன்பையும் விதைக்க வேண்டிய நேரத்தில் அந்த ஏற்றத்தாழ்வை கொண்டு வரக்கூடாதுங்க, தப்பு. இப்போ திரு மகாவிஷ்ணு அவர் வந்து ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிறப்ப அவர் பேசுகிறப்ப இந்த பாவம் மாற்றுத்திறனாளிங்கிறப்ப அதில் மாற்றுத்திறனாளி வராங்க, திருநங்கைகள் வரலாம், நோய்வாய்ப்பட்டவங்க வரலாம். அது எந்த மாதிரி மனநிலை, எந்த தைரியத்தில் சார் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பசங்க அவங்களுக்கே தெரியும்ல அது தப்பாக தான் கன்வே ஆகும் அப்படிங்கிறது, எந்த தைரியத்தில் எந்த மனநிலை? அவருக்கு அவர் சிந்திக்காமல் கற்பிக்கப்பட்ட கற்பித்தல்லேருந்து வர்றது. கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திக்காமல் ஒன்று பணம் மோட்டிவுங்க. நான் சொல்ல போறீங்களா இவங்க, அதாவது சார் இடது கையில் கொடுப்ப நம்மகிட்ட ஒரு பாப்பா இருக்குது, நம்ம பாப்பாக்கிட்ட ஒரு காசு கொடுத்துருக்கோம், அது ஏதோ நம்மக்கிட்ட கொடுக்க வருது, கையில் சாக்லேட் கொடுக்க வருது, இடது கையில் கொடுக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த கையில் அந்த லெஃப்ட்டில் கொடுக்காத ரைட்டில் கொடு கேட்குமா? இடது என்ன கம்மி, வலது என்ன ரைட்டு? அப்போ லெஃப்ட் ஹேண்டை கொடுக்காதுன்னு சொல்லணும்னா, லெஃப்ட் ஹேண்டுக்கு பேரே என்ன வச்சுருக்கோன்னு உங்களுக்கே தெரியும், புரியுங்களா? வலது காலை வச்சு உள்ளவா. அப்போ வலது கால் நல்லான்னா வலது காலை வைக்கணும்னா இடது காலை ஊண்டினா தானே வலது காலை தூக்கவே முடியும். அப்போ உடம்புல ஒரு சைடு சரி ஒரு சைடு தப்புங்கிற அந்த பாகுபாடு இருக்குது பாருங்க, அந்த பாகுபாடு அடிப்படை உடம்புலேருந்தே கொண்டு வந்திருக்காங்கன்னா அவர்கள் சார்ந்திருக்கிற சித்தாந்தம் இந்த ஏற்றத்தாழ்வுகளை நியாயப்படுத்திடும். இப்போ அந்த ஸ்டேஜில் அந்த சித்தாந்தத்திலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பிள்ளைகளுக்கு அதை விவரிக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? பாவம் புண்ணியம் சரி தவறு, பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் சொல்லுவாங்க. இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, வச்சால் குடுமி சிறைச்சால் மொட்டை அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு பார்த்தீங்களா? அந்த மாதிரி அந்த பழமொழி தான் பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாமே எல்லாத்துக்குமே விதிவிலக்கு உண்டுங்க. அந்த விதிவிலக்குகள் என்பது தான், அதாவதுங்க அந்த 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 டிஃப்ரென்ஸை வந்துங்க அதை வந்து வேறுபாடு பார்க்கக்கூடாது சார், அதை அழகாய் ரசிக்க தெரியணும். வானவில்ல கூட ஒரே கலர் இருந்தால் நல்லா இருக்கு சார், வெவ்வேறு கலர் இருந்தால் தான் சார் வானவில் கூட அழகாக இருக்கும். பார்க்குற பார்வையில் தாங்க இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த சித்தாந்தத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அதனுடைய இன்னொரு சைடை ஒரு எமோஷ்னலான்றது இல்லைங்க, ஒரு அறிவார்ந்த பார்வையாக இருக்கணும். நான் சொன்ன பார்த்தீங்களா, இடது வலது இது இதே பிரிச்சிருந்தாங்கல்ல. அப்போ இது குறித்து அவருக்கு இந்த தாட் எங்கேருந்து வருது, இவர் எங்கேருந்து வந்திருக்காரு, எந்த பின்புலம் எல்லா ஊடகத்துக்கும் தெரியுது. அவர் சார்ந்து இருக்கக்கூடிய வலதுசாரி தத்துவம் தானே இருக்க காரணம். இப்போ நான் கோயிலுக்குள்ளே வரும்போது மாட்டுத்தோளால் போட்டிருக்கேன், நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் என்னை வெளியில் அனுப்பிட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா என்னை வந்து கைத்தாங்கலாக கேலிப்பர் போட்டு நான் இங்கே நம்ம மலைக்கோட்டை தாய்மானவர் சுவாமி கோயிலுக்கு போகும்பொழுது இங்கே ஷூ போட்டிருக்கீங்க, இது வந்து கோயில் ஆகம விதிக்கு தவறானது அப்படின்னு என்னை வெளில அனுப்பிட்டாங்க. உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. இப்போ வரைக்கும் நான் கும்பிடலையே. அதாவது எங்கள் அம்மாவுடைய ஆசைக்காக என்னையே 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது கூட்டு போய் காமிக்கணும்னு போகிறாங்க. அப்போ இது வந்துங்க உங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு, தனித்துவப்படுத்துதல். ஐயா இங்கே பாருங்களேன், தனித்துவப்படுத்துதல், வெளியேற்றுதல், நிராகரித்தல், 3 இருந்தால்தான் பாகுபாடு. இப்போ அவர் தனித்துவப்படுத்தி அடிக்கிறார். பாவம் புண்ணியம், நீ இப்படி பண்ண இதனால இப்படி வந்த, தட்ஸ் கால்ட் டிஸ்டிங்டிவாக துண்டா தட்டுறது. ஆல் வல்னரபிள் இருக்காங்களா, நீங்கள் சொல்ல ஆரம்பில திருநங்கைகள் இருக்காங்க, அவங்கள யார்? விளிம்பு நிலை மக்கள். அந்த விளிம்பு நிலை மக்களை மற்ற பெரும்பான்மையினர் நல்லா இருக்காங்க. ஹிட்லர் செஞ்சது என்ன? இவர்களெல்லாம் நாட்டுக்கு பாரம் அப்படின்னு ஆஸ்விட்ச் கேம்பில் முதல்ல யாரை அவர் கொல்றாரு? இந்த நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள். இந்த ஜெர்மன் நாட்டுக்கு தேவையே இல்லைன்ட்டு ஆஸ்விட்ச்ங்கிற நகரத்தில் அந்த முக்கியமான கேம்பில் யாரையெல்லாம் முதல்ல கொல்றாரு? யூதர்களை கொல்வதற்கு முன்னாடி அவர் ஜெர்மன் மாற்றுத்திறனாளிகளே கொண்டார்ல. ஆக இந்த 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 இன்க்ளூஷன் இல்லாத பாகுபாடு, இது எல்லாமே வலதுசாரி தத்துவத்தினுடைய நீட்சி. அதான் சொல்லுவார். அந்த தைரியத்தில் தான் அவர் பேசணும். இப்போ திரு மகாவிஷ்ணு அவர்கள் அந்த ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது மற்ற ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் மட்டும் தான் அதை கண்டிக்கிறாங்க. கண்டிக்கும்போது மகாவிஷ்ணு அவர்கள் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சங்கர்னு பேர் சொல்கிறார். இதே ஒரு டேவிட்டோ முஸ்தஃபான்னு வேறு 2 பேர்கள் ஏதாவது சொல்லியிருந்தா அது வேறு மாதிரி போயிடும். அது 100% வேறு மாதிரி போயிருக்கும். இப்போ இங்கே சங்கராக இருக்கும் பொழுது கூட இல்லைங்க, எனக்கு என்ன வேணும்னா சங்கருக்கு ஒரு கீழே வர்றாரு, ஒரு பார்வை மாற்றத்தினால ஒரு கருத்தியல் ரொம்ப ஆழமாக இருக்கார் பொழுது கூட
அவர் எவ்வளவு ஆக்ரோஷமாக அவரை கையாண்டார் கவனிச்சிங்களா தோழர்? உங்கள் பேர் என்னன்று கேட்கறதுலே ஒரு அதிகார துணி இருந்துதான். அப்புறம் அவருடைய ஈகோ பாதிக்கப்பட்டுருச்சான். எவ்வளோ பெரிய தனி மனித தாக்குதல் இது. ஆனார் ஈக்குவல்ங்கிறார், எல்லாரும் ஈக்குவல்னு சங்கர் சொல்கிறாரு. நீ சிஇஓ விட பெரிய அறிவாளியா நீ எப்படி கேட்குறாரு? பார்த்தீங்களா அந்த காணொலி? சிஇஓ விட பெரிய சிஇஓ யார்? ஒரு ஆசிரியராக இருந்து மேலே வர்றவர் தான் சிஇஓ. யாருக்கும் கொம்பு கிடைச்சல சொல்லியே ரோல் ஹையரார்க்கிலேயே. இங்கே பாருங்க, அந்த மேலே கீழேங்கிறத அவர் திரும்ப திரும்ப அந்த நீங்கள் கேட்டீங்க இதுக்கு முந்தின கேள்வி, அது எங்கேருந்து அந்த இது வருதுன்ட்டு. அந்த மேலே கீழே பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுவாங்க, எனக்கு மேலே யாரும் இல்லை, எனக்கு கீழே யாரும் இல்லை. அறிவால் சிறந்தவர்கள் இருக்கலாம், உழைப்பால் சிறந்தவர்கள் இருக்கலாம், பிறப்பால் சிறந்தவர்கள் மாட்டாங்க. இவருக்கு அந்த பேசிக் தாட் ஆஃப் ஹையை லோ, அதிகம் கம்மி, இந்த வகைப்பாட்டில் உள்ள மன சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது அந்த மகாவிஷ்ணு. அந்த சிஇஓவோட நீ சிறந்த ஞானம் பெற்றவரான்னு கேட்குறாரு. அந்த கேள்வியே அதுதான். அப்போ இந்த நீ ஆண்டனியாகவோ அது இன்னும் அடுத்தது. இவர்களெல்லாம் கெட்டவர்கள், இவர்களெல்லாம் நம்மவர்கள். இந்த தாட்டு இந்த கருப்பு வெள்ளை சிந்தனை இல்லையா? இதனுடைய வெளிப்பாடு தான் இது முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரி தத்துவத்தை மனதில் தாங்கி இந்த இளைஞர்களை குழப்பி குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்க நினைத்த பாரதிய ஜனதா கட்சி, அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய வலதுசாரி அமைப்புகளுடைய சூழ்ச்சியும் சூதும் தான் இந்த மகாவிஷ்ணுனுடைய இந்த தாண்டவம். அப்படிதான் சொல்லு நான். மெயின் பாயிண்டா சார், இப்போ இந்த பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழி தொடர்ச்சியாகவே இப்போ குறைஞ்ச காலத்தில் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஏற்புடையது தானா சார்? ஆன்மீகத்துக்கும் நாத்திகத்துக்கும் ஒரு 2 விஷயம்தான். நடக்கட்டும் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் நாத்திகம், நம்புங்க நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஆன்மீகம். அது ஆத்திகம். ஆன்மீகம் கூட ஆத்திகம். ஆன்மீகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவையாங்கிறது பாருங்கள். ஆன்மீகங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐ எம் ஸ்பிரிச்சுவல் இங்கிலீஷ், ஐ எம் ஸ்பிரிட்டட் டுவர்ட்ஸ் சம்திங். அவ்வளோதான். இது ஒரு ஸ்பிரிட். நான் இப்போ மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளுக்காக நிற்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, தட் இஸ் அ ஸ்பிரிட். அப்படி ஒரு அறிவார்ந்த நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக் டெம்பர் 51A என்ன இருக்குது? அறிவார் சிந்தனை, விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை, விஞ்ஞான ரீதியாக பார்க்கின்ற பார்வை, அதையெல்லாம் வளர்த்தெடுக்குவதற்கான தேவை தான் அங்கே இருக்கிறதே தவிர இங்கே இருக்கக்கூடிய மத போதனைக்கான இடம் அது அல்ல. நீங்கள் அந்த ஸ்பிரிட்டு ஆன்மீகம் இந்த ஆன்மீகம்ங்கிற போர்வைக்குள்ளே வர்றது, மோட்டிவேஷன் ஸ்பீக்குங்கிறதுக்கான அந்த போர்வைக்குள்ளே வர்றதெல்லாம் முழுக்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான். ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை தான் இந்த வேலை. இவர்கள் தொடர்ச்சியாக இந்த பின்புலத்துக்குள்ளே பாவம் புண்ணியம் பேசிக்கிட்டு, பிற்போக்குவாதத்தை பேசிக்கிட்டு, அதை குழந்தைகளை நம்ப வைக்கிறது, அழ வைக்கிறது. சார், ஹாப்பி சைல்டுஹுட்டுங்கய்யா. ஆர்கே நாராயணன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார். குழந்தைங்க முதுகில் என்ன கொண்டு போகிறாங்க? மிக சுமக்க முடியாமல் புத்தகங்களை சுமந்து கொண்டு போகிறார்கள்ட்டு ஆர்கே நாராயணன் மாதிரியான மிகச்சிறந்த அறிவாளிகள் அந்த புத்தக மூட்டையை கூட அவங்க கடிந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் அல்லிப்பூ மாதிரியானவர்கள் சார். அவர்கள் சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சிந்திக்க வைக்கணும், அறிவை விளக்கணும் சார். அழ வைக்கக்கூடாதுங்க சார். அன்னைக்கு பார்த்தோமே அவங்க அழுதாங்களா இல்லையா? அது அப்படி தான் வளர்ப்போமா சார்? நல்லது கெட்ட சொல்லி வளர்க்குறதுங்கிறது வேற இல்லையா விஷயம் சார்? பாவ புண்ணியம் சொல்லி தான் வளர்ப்போமா? ஒருத்தரை எப்படி கீழே விழுந்தால் தூக்கி விடணும்னு எடுத்து வளர்ப்பீங்களா? அந்த மானுட சமூகத்தினுடைய அந்த ஆற்றலை சொல்லி வளர்ப்போமா? அந்த கனிவான பார்வை இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வளர்க்கணுமா? இல்லை பாவ புண்ணியம்னு அள வச்சு அவங்கள பார்த்து அதை பார்த்து ரசிக்கிறது நல்லா இல்லை சார். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான இல்லை. அதாவதுங்க, மானுட சமூகம் எப்போ நாகரிகப்பட்டது என்றால், குரங்குகளாக இருந்த மனிதன் எங்கேயோ நடந்து போகிறான், அதில் ஏதோ ஒருத்தர் கீழே விழுந்துடுறாரு. எப்போ ஒரு மனுஷன் இப்படி திரும்பி நின்று ஐயா கீழே விழுந்துட்டானேன்னு பார்த்தானோ அந்த நொடியில் நாகரிகப்பட்டான் மனிதன். அதுதான் நாகரிகம். இன்க்ளூஷன், எல்லோரும் அரவணைத்துட்டு போகணும். சங்கப்பலகை எல்லோருக்கும் இடம் தரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுதான் சரியான பார்வையை தவிர பாகுபாட்டை ஊட்டி வளர்ப்பது என்றைக்குமே பகுத்தறிவுக்கு ஒவ்வாது, அறிவியலுக்கும் ஒவ்வாத ஒரு விஷயம். அது சமூகத்துக்கும். வி ஆர் சோஷியல் அனிமல்ஸ். சமூக விலங்கு நம்மலாம் மனிதர்கள். சமூகத்தோடு இணங்கி இருக்கணும். வி ஆர் ஆல் இன்டர் டிபெண்ட். ஒருத்தரை கம்மி ஒருத்தர் ஏற்றி சொல்லி, அதாவது குலம் ஏற்றி தாழ்த்தி சொல்லல் பாவம்னு சொல்லிட்டு போயிட்டானே பாரதி இல்லையா? பாரதியான சொல்கிறான், குலம் ஏற்றி குறைத்தல் பாவம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேலே இவங்க எந்த சித்தாந்தத்தை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒவ்வொரு ஸ்கூலுக்காக வந்துக்கிட்டு இந்த பிள்ளைகளை குழப்பிக்கிட்டு மீன் பிடிக்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. இப்போ மத போதைகள், மத வழிபாடுகள் இருக்கக்கூடாது பள்ளிக்கூடங்களில் நீங்களும் சொல்கிறீங்க. இப்போ வலதுசாரிகளாக இருக்கட்டும், இதே பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, நாகப்பட்டினம், ராம்நாடு, காயல்பட்டினம் போன்ற இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களில் வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மா தொழுகைக்கு லீவ் விடுறாங்க.
பாடம் படிக்க போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. இதே கிறிஸ்துவ பள்ளிகளில் இந்த மாதிரி ஏன் அது நீங்கள் ஹிந்து இப்ப நாங்களே- ஆன்மீகத்தை மட்டும் குற்றம் சாட்டுறீங்க? இந்த திராவிட ராமகிருஷ்ணா மிஷன்ல என்ன நடக்குது? ம். ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல்கள்ல எல்லாம் என்ன நடக்குது? அது யாராவது இப்போ சொல்லியிருக்கிறோமா? நாங்கள் சொல்வது அரசு பள்ளிகளில் ஸ்டேட் இஸ் செக்யூலர்னு தான் சொல்ல வர்றோம். அதாவது அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது தேவையற்ற ஒரு விஷயம். ஏன்னா அரசு நாளைக்கு எல்லா குழந்தைகளும் அங்கே படிக்குது. அப்போ ஒரு குழந்தைக்கும் ஒரு விதமான மனக்கசப்பை உண்டாக்குது. இதுக்காக தான் நீங்கள் நம்ம கமிட்டி போட்டு இந்த கயிறு கட்டாதுன்றதும் உட்பட நம்ம சொல்கிறதுக்கான காரணம் என்ன? மதம் இங்கே வர்றது அதாவதுங்க, ஒரு 18 வயசு நெருங்கும் பொழுது தான் இங்கே ஆசீவகம் வரைக்கும் இருந்திருக்குங்க இந்து மதத்தில், புரிஞ்சுங்களா? ஏதாவது தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளாத சில பிரிவுகள் கூட இந்து மதத்தில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் படிக்கும் பொழுது ஆழமாக அவன் சிந்தித்து எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் கண்டிஷன்டு பிஹேவியர்னு யுவான் பாவ்லோன்னு ஒரு மனோதத்துவ ஆசிரியர் இருக்கார். அது என்ன செய்யறாருன்னா, மணி அடிச்சுட்டு நாய்க்கு சாப்பாடு வைக்கிறார், திருப்பி மணி அடிச்சுட்டு சாப்பாடு வைக்கிறார். அதாவது பிஹேவியர் மணி அடிக்காமலே இருக்கும்பொழுது நாய்க்கு என்ன வருதான் ஒரு எச்சல் வருதுங்கிறாரு. கண்டிஷன் கிளாசிக்கல் பிஹேவியர், இது சைக்கலாஜிக்கல் தியரி. அப்போது இந்த மாதிரியான குழந்தைகளை நம்ம என்ன பண்ண முடியாது, அப்படி வளர்க்க முடியாது. நம்ம அறிவை சொல்லிக் கொடுத்து அவர்கள் அந்த முடிவு எடுக்கட்டும். நான் சாமி கும்பிடுவேன், சாமி கும்பிட மாட்டேன், ஆன்மீகத்தை ஏற்றுக்கிறேன், அவர்கள் முடிவு எடுக்கட்டும். ஆனால் அதை இப்பயே என்ன பண்ணிடக்கூடாது, இப்படியே தான் வளர்ப்பேன்னு வளர்க்கக்கூடாது. அதுக்கு ஸ்டேட் கண்டிப்பாக ஒரு காரணியாக இருக்க முடியாது. அதாவது அரசு சிந்தனையோடு இருக்கணும். அந்த அரசு மதங்களுக்கு அப்பாற்பட்டது. யாருமே அவங்க முடிவு எடுக்கட்டும். அது அவங்க நம்பிக்கை என்பது அவரவர் சார்ந்த விஷயம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணல, நம்ம பண்ணக்கூடாது, நம்ம யாரையும் கைப்பிடிச்சு இழுத்து வலுக்கட்டாயம் பண்ணலை. ஆனால் அதை திணிக்கிற இடத்துல தான் நம்ம எதிர்க்கணும். அதுலேயும் மாற்றுத்திறனாளி மாதிரியான மக்கள் இன்னைக்கு சமூகத்தோடு ஒன்றாய் போக வேண்டிய இடத்துல அவர்களே பாவம் பண்ணதெல்லாம் அப்படி பிறந்துட்டா அப்படின்னு சொன்னால் அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மாற்றுத்திறனாளிகள் சமூகம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. இப்போ மகாவிஷ்ணு அவங்க ஒரு ஆன்மீக சொற்பொழிவர், சாதாரண ஒரு ஆன்மீக சொற்பொழிவர், இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ஒரு சொற்பொழிவு ஆட்டிட்டு இருக்காரு. இவங்களுக்கு பின்னாடி இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ கொள்கைகள் ஏன் வந்துச்சு? ஏன் பரபரப்பாக அவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா இந்த பாவம் புண்ணியம் அவங்களோட தத்துவத்தை எடுக்கிறாங்க. இவர்களுடைய நீட்சி தான் அவங்க இந்த ஏன் அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க, இது அவங்களோட தத்துவம், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால் இவங்க சப்போர்ட் பண்ணி தான் ஆவாங்க. ஏன்னா இவர் ஒரு பகுத்தறிவு சமூக விஞ்ஞான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு இவங்க கூட நிற்க மாட்டாங்க. இவர் எங்கே பேசுகிறாரு, பாவம் புண்ணியம் திருவருட்பா திருமருட்பா இதெல்லாம் பேசுவார் போல இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அடித்து விடக்கூடிய விஷயங்கள், பாதி விவரம் தெரிஞ்சுட்டு பாதி விவரம் தெரியாமலேயே பேசக்கூடியவராக இருந்தாலும், அவர் அரைவேக்காடாக இருந்தாலும், ஒரு 10ஆம் கிளாஸ் மாத்திரமே படிச்சிருக்கக்கூடிய ஒரு அறிவிலிக்கு பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ தூரம் தூக்கி வால் பிடிச்சிட்டு அலையுதுன்னா இதனுடைய தராதரம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது என்ன பண்ணாங்க, அந்த சித்தாந்தம் இவங்களுடைய கிட்டத்தட்ட சித்தாந்தம் தானே. இவர்கள் பிற்போக்குவாதத்தை தானே பிடிச்சிட்டு இருக்காங்க, கன்சர்வேட்டிவ் பீப்புள் தானே. அவங்களுக்கு எங்கே புரியும்? நான் என்ன கேட்குறேன்னா, கிரச்சஸ் கேலிப்பர்லேருந்து எல்லாத்தையும் அறிவாய் சொசைட்டிக்கு சயின்ஸ் கொடுக்குதுங்க, சாமி கொடுக்கல. சாமி அவங்களை என்ன பண்ணுது, கோயிலுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு இது பண்ணிவிட்டு அது கொடுக்கல. மனிதன் தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அறிவியல் பூர்வமாக படித்து கண்டுபிடிச்சி அவனை சமூகத்துக்குள்ளே கொண்டு வர்றோம். இதெல்லாம் கொடுக்கல. இந்த மாதிரியான பிற்போக்குவாதத்தை வச்சா தானே அவங்க கல்லா கட்டும். அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இவருக்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதுதான் உண்மை. இறுதியாக சார், இப்போ திரு மகாவிஷ்ணு அவர்கள் வெளிநாட்டில் போயிட்டாங்க, இந்த விஷயம் தெரியாது, இந்த வரைக்கும் சர்ச்சையாக இருக்குன்னு. இப்போ கேள்விப்பட்டு நான் ஓடி ஒளிகிற ஆள் இல்லை, எனக்கு பயம் கிடையாது, நான் எங்கே வேணாலும் பதில் சொல்கிறேன்ட்டு பேச்சிலேயே ஒரு திமிராவே அந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது எந்த அளவுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கும்? அதுதான் நமக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி மாதிரியான வலதுசாரிகளுடைய சப்போர்ட் இருக்குது. நம்மளை இங்கே என்ன செஞ்சிட முடியும், சட்டத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், வளைத்து விடலாம், நம்ம பேசிடலாம், ஆட்சியில் மத்திய கவர்மெண்ட்டில் நாங்கள் தான் இருக்கோம், என்ன பண்ணிடலாம் பார்ப்போம்ன்ற அந்த பின்புலத்தில் தான் வரட்டும். சட்டத்தை எதிர்கொள்ளுங்கள், சட்டம் எல்லாருக்கும் சமமானது, தவறு என்று சட்டத்தின் முன்னாடி நிரூபிப்போம். சட்டப்படியாக இந்த இயக்கங்கள் என்ன பண்ணுவோம், இவர் பேசின தப்பு மாற்றுத்திறனாளிகள் மனசை புண்படுத்தியிருக்கிறாரு, மாற்றுத்திறனாளி உரிமை சட்டம் 92(1) கீழே இது தவறு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பார்வையில் இது தவறு, அன்கான்ஸ்டிடியூஷனல், கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டிக்கு, அதாவது அரசியலமைப்பு வகுத்திருக்கக்கூடிய அந்த வழிமுறைக்கு எதிராக நடக்கிறாங்கிறத நாம் நீதிமன்றத்தில் ப்ரூவ் பண்ணுவோம். நீதிமன்றம் தன்னுடைய கடமையை செய்யும், நீதியும் சட்டமும் தன்னுடைய கடமையை செய்யும். அவருக்கு என்ன அந்த திமிர் இருக்கிறதோ அதே திமிர் எங்களுக்கும் இருக்கும் இல்லையா? அதே திமிர் அந்த நீ பார்ப்போம். நீங்கள் ஓடி ஒளிய சொல்லலையே, சட்டத்துக்கு முன்னாடி தான் நாங்களும் நிப்பாட்ட சொல்கிறோம். கருத்தால் தான் நாங்களும் எதிர்கொள்கிறோம். கண்டிப்பாக கருத்தால் எதிர்கொள்வோம், தொடர்ந்து எதிர்கொள்வோம். கடைசியாக சார், காமனாக முடிவாக மறுஜென்மத்தை பற்றி பேசுனதோ, மாற்றுத்திறனாளிகளை ஒரு கிண்டலாவோ அது எப்படியும் சொல்லியிருக்கலாம்.
அது எந்த அளவுக்கு சார் எல்லா மக்களையும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும்? நிறைய பாதிச்சிருக்கு சார். என்னை பொறுத்தவரையில் நான் பொதுவாக ஒரு சாதாரண மனிதராக நம்ம மக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அன்பானவர்களாக தான் இருக்கிறார்கள் சார். அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வதாக தெரியல சார். நான் நேற்று வரைக்கும் நான் பார்த்தேன், எல்லாரும் நாங்கள்லாம் தடுக்கி விழுந்த கூட 4 பேர் ஓடி வந்து தூக்கி விடக்கூடிய சம்பவம் தான் சார். தமிழர்கள் நம்ம மக்கள் நம்ம பகுதியில் நம்ம இன்றைக்கி இவ்வளோ பெரிய லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம தூக்கி வளர்த்து நம்மளுக்கு ஒரு இடத்துல பஸ்ஸில் கூட எழுந்திரிச்சு சீட்டு கொடுத்து இல்லையா, எங்கள் அண்ணன் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு நமக்கு தூக்கி வழி விட்டு உட்கார வச்சு ஒரு தண்ணி கொடுத்து, அதெல்லாம் எங்க அந்த மாதிரி சமூகங்க. இவர்கள் நினைக்கக்கூடிய இந்த துண்டாடுதல் 100க்கு 100 தமிழ்நாட்டில் எடுபடாது சார். தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு அன்பே சிவம், அன்பு தான். நான் பார்த்துருக்கேன், கீழே வழுக்கி விழுந்தால் கூட ஒரு மாற்றுத்திறனாளி தூக்கி விட, சைக்கிளில் நம்ம ஒரு சக்கர நாற்காலில் போய் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணால் கூட பின்னாடி வந்து தள்ளி விட. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட போய் கற்றுக்க சொல்லுங்கள் சார். இவங்க நன்னோன்னு சொல்கிறேன், எங்களுக்கு நம்பிக்கையே இந்த இளைஞர்கள் தான். இந்த இளைஞர்களை இவர்கள் குழப்பறாரு தான் எனக்கு கோவமே. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க பாருங்க, யங்ஸ்டர்ஸ், அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவான், அடுத்து ரீல்ஸ் அப்படின்னு தட்டிட்டு போயிடுவான். ஏன்னா அவன் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவன் மாற்றுத்திறனாளி சகோதரன் கிளாஸில் இருக்கான்னா முதுகில் தூக்கிட்டு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸு நண்பன் விட்டுட்டு போயிடக்கூடாதா, நண்பன்டா அப்படின்னு அவன் வர்ற பையன் இல்லையா, அவன் இவங்களெல்லாம் இந்த கருத்தெல்லாம் அவங்கெல்லாம் வச்சுக்குவாங்கன்னு வச்சுட்டிங்களா. நீ என்ன குழப்பம் நினைச்சாலும் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் இவருடைய இந்த பாவ புண்ணிய கணக்கெல்லாம் தூக்கி டோன்ட் கேர் என்று தூக்கி போட்டுவிட்டு அவர்கள் சமத்துவமும் பகுத்தறிவும் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான இன்க்ளூஷன் பேசக்கூடிய உள்ளடக்கத்தை பேசக்கூடிய இன்றைய இளைஞர்கள் மத்தியில் 2020 கிட்ஸு 2000 கிட்ஸ்லாம் இருக்காம அவன் இதெல்லாம் தூக்கி டோன்ட் கேர் போட்டு போயிட்டே இருப்பான். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இளைஞர்கள் என்றைக்கும் இந்த பாவ புண்ணியத்தை இந்த கான்செப்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வாழ்க்கை இன்னைக்கு நிஜம், நாளைக்கு எதிர்பார்ப்பு, நேற்று முடிஞ்சு போன கதை இன்னைக்கு நிஜம், வா போகலாம் அப்படின்னு வாழக்கூடிய 2K கிட்ஸ் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இளைஞர்கள் எப்பொழுதுமே திராவிடத்தின் பக்கம், அறிவின் பக்கம், இன்க்ளூஷன் பக்கம் தான் யதார்த்தம். குறிப்பாக அந்த அதாவது மாணவருங்கிறப்ப அந்த வினையை விதைக்கிற மாதிரி தானே இருக்குது. ரொம்ப டெஃபினட்டாக. ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஒரு காலேஜில் கூட நீங்கள் சொன்ன மாதிரி மெச்சூராக ஃபீல் பண்ணிட்டு இவன் கிடக்காண்டா அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. இந்த பசங்களை நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்க வேண்டிய வளரிளம் பருவம் வந்து நல்லது கெட்டது கொஞ்சம், அதாவதுங்க அது ரொம்ப அடாலசென்ட், எர்லி அடாலசென்ட், லேட் அடாலசென்ட்னு உளவியலில் சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் இருக்கக்கூடிய டைம், அந்த இடத்துல கோல் போடுறது தான் இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக சரி, இவர்கள் போடுகின்ற வலையில் சிக்க மாட்டார்கள். ஏன்னா நாங்களும் இந்த சமூகத்தில் தான் இருக்கிறோம். ஆன்மீக கூட ஓகேங்கய்யா, மத கோட்பாடு, மத இயலாக இங்கே தமிழர்களுக்கு ஒருபோதும் மதம் பிடிக்காது. மதம் மனிதனை மடையனாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும். அதை தமிழ் சமூகம் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது. ஒரு நாள் அது நடக்காது தமிழ்நாட்டில். Holidays-nale அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Taste the symphony of Milky Mist Capella Chocolatum. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.